ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லம் அன்ஹா அனில் புக்கா, உங்களை நான் அழுவதை விட்டும் தடுக்கவில்லை, உங்களை நான் அழுவதை விட்டும் தடுக்கவில்லை, வலாக்கின்னி நஹைது அன் ஸௌதைன் அஹ்மகைனி ஃபாஜிரைனி, உங்களை நான் மடத்தனமான பாவத்தை ஈட்டித் தரக்கூடிய 2 சத்தங்களை விட்டும் உங்களை தடுக்கின்றேன். மடையர்கள் கேட்கக்கூடிய மடத்தனமான 2 சத்தங்களை, உங்களுக்கு பாவங்களை தரக்கூடிய 2 சத்தங்களை உங்களுக்கு தடுக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹ் சந்தோஷமான நேரத்திலே நீங்கள் கேட்கக்கூடிய சத்தத்தையும், நீங்கள் துக்கத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலே கேட்கக்கூடிய சத்தத்தையும் தடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இசையை ஒருவன் கேட்கிறார் என்று சொன்னால் நீங்கள் ஃபத்வா கொடுக்க தேவை கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க மடையன். அவர் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் என்ன, அவன் மடையன். ஏன் தெரியுமா? இந்த சினிமா பாடலை மாத்திரமல்ல, படங்களை பார்க்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், இறைவனுடைய மஸ்ஜிதுகளிலே அதான் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய பள்ளிகளுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அவன் என்ன செய்கிறான், 2.5 மணித்தியாலம் தன்னை மடையனாக மாற்றிக்கொண்டு அந்த தொலைக்காட்சியின் முன்னால் மூழ்கி இருக்கிறான். அங்கே ஆபாசமான இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறான், ஷைத்தானுடைய ரீங்காரத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கிறான், அதிலேயே மூழ்கி போயிருக்கிறான். மடத்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் இசையோடு இருக்கக்கூடிய ஒருவன் தான் என்பதனை நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு பாவத்தை ஈட்டித் தரக்கூடிய மடத்தனமான 2 விடயங்களை நான் தடுக்கின்றேன் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, சாதாரண ஒரு ஆளை பார்த்து நீ மோடையன் என்று சொன்னா எப்படி இருக்கும்? கோபம் வரும். என்னை பார்த்திவன் மடையன் என்று சொல்லிவிட்டான், என்னை பார்த்திவன் புத்தியற்றவன் என்று சொல்லிவிட்டான் என்று கோபம் வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இசையை கேட்கக்கூடியவன் மடையன் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை சிந்திக்க வேண்டும்.